நவராத்திரியின் சிறப்பம்சம் கொலு வைப்பதே. இந்த கொலு தாமசம், ரஜோ, சத்துவம் என்ற 3 குணங்களையும் குறிக்கிறது. முதல் 2 குணங்களை தாண்டி சத்துவ குணத்தை அடையும் பாதையை நமக்கு உணர்த்துவதே நவராத்திரி கொலுப்படிகளின் தத்துவம். இப்போது கொலு எப்படி அமைக்க வேண்டும் என்று பார்ப்போம். முதல் படி ஓரறிவு கொண்ட புல், செடி, கொடி போன்ற தாவரங்களின் பொம்மைகள். 2ஆம் படி ஈரறிவு கொண்ட நத்தை, சங்கு போன்ற பொம்மைகள். 3ஆம் படி 3 அறிவு கொண்ட கரையான், எறும்பு போன்ற பொம்மைகள். 4ஆம் படி 4 அறிவு கொண்ட நண்டு, வண்டு போன்ற பொம்மைகள். 5ஆம் படி 5 அறிவு கொண்ட மிருகங்கள், பறவைகள் போன்ற பொம்மைகள். 6ஆம் படி 6 அறிவு கொண்ட மனிதர்களின் பொம்மைகள். 7ஆம் படி உயர்நிலையை அடைந்த சித்தர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், ரமணர், வள்ளலார் போன்றோர். 8ஆம் படி தேவர்கள், அஷ்டதிக்குபாலர்கள், நவகிரக அதிபதிகள் போன்ற தெய்வ பொம்மைகள். 9ஆம் படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் அவர்களின் தேவியருடன். இந்த 9 படிகளும் நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிநடத்தும் வழிகாட்டிகளாக திகழ்கின்றன.